மா. அப்படி இல்லை, அம்மா. மா. அப்பா. பா. அப்பா. பா. அமுதா. அப்பா. அமுதா. முதா. கஜேந்திரன். தேந்திரன். அப்பா இன்னும் ஒரு வினாடி பிடிச்சிருந்தாலும் என் காதையும் கையோட போயிருக்கும் போல இருக்க. பலே பலே. அமுதா, காட்டுப்பயல் ஒருவனை கொண்டு வந்து வீட்டுக்குள் வைத்திருக்கிறாய் என்று நாட்டு மக்கள் ஒரு மாதிரியாகவே பேசுகிறார்கள். அப்பா, காட்டு மரமானாலும் கலைஞனின் கைத்திருநாள் சிறந்த சிற்பமாக விடுவதில்லையா? போதும், நிறுத்து. கஜேந்திரா, வா நாம போலாம் வா. எங்கே? கரடி கூடத்துக்கு. எதற்காக? கஜேந்திரனுக்கு கத்தி சண்டை, குத்து சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, எல்லா சண்டையும் சொல்லி கொடுக்கறதுக்கு. இந்த அனாதை பயலால் என் ராஜ பரம்பரைக்கே அவமானம் வந்துவிடும் போல் இருக்கிறது. உடனே கரடி கூட தலைவரிடம் போ. இன்று கதிரவன் மறைவதற்குள் கஜேந்திரனை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று தெரிவி. போடு. என்னப்பா காட்டு மாட்டேங்கிறீங்க? கஜேந்திரா, இவர்தான் வாத்தியாரு. முதல்ல வணக்கம் செலுத்து. வணக்கம் செலுத்து. ஓஹோ, உனக்கு தெரியாதா? இந்த பாரு, அப்படி செய். யுவராஜா, நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஓ, தெரியுமே. தெரியுமா? ஆமா, அதாவது கஜேந்திரனுக்கு கத்தி சண்டை, குத்து சண்டை, கம்பு சண்டை இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆமா ஆமா, எல்லாத்தையும் இன்னைக்கே சொல்லி கொடுத்து வேலையை முடிச்சோன்னு சக்கரவர்த்தி உத்தரவு. சக்கரவர்த்தியை உத்தரவிட்டு இருக்காரா? பலே பலே பலே. யோகசாலி. இதுதான் முதல் பாடம். ஆமா, முதல் பாடம். முதல் பாடம் அப்படித்தான் இருக்கும். இதுதான் இரண்டாவது பாடம். இரண்டாவது பாடம் எப்படி இருக்கு? இதுதான் மூணாவது. நீங்க என்ன ஓட பாக்குறீங்க? சக்கரவர்த்தி உத்தரவு நிறைவேற்றத்துக்குள்ள நம்ம பல தகராறு ஆயிடும் போல இருக்கு. ஆயிடும் ஆயிடும். அதாவது நம்ம இன்னைக்கு வேலையை முடிச்சிருவோம்னா சும்மா தைரியமா போங்க. ஆமா, எடுங்க. நாலாவது பாடம். கஜேந்திரா, கஜேந்திரா, நீ வாத்தியார் அடிக்காத. வாத்தியார் தான் ஒன்னு அடிக்கணும். விடு விடு விடு. தூக்கு தூக்கு. தூக்கு தூக்கு. வாத்தியாரே, வாத்தியாரே, வாத்தியாரே. ஐயோ வாத்தியாரே, ஐயோ வாத்தியாரே, விடு விடு விடு. வாத்தியாரே, ஏய் 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 வாத்தியாரே. ஓ, ஐயோ ஐயோ, கொன்னுட்டா கொன்னுட்டா. ஏய் கொன்னுட்டா கொன்னுட்டா கொன்னுட்டா. அண்ணா கொன்னுட்டா கொன்னுட்டா. கொண்டு விட்டானா? ஆமா. அடே, என்னன்னா சிரிக்கிறீங்க? அழகேசா, அவன்
அவனை உடனே இங்கே அனுப்பு. ஏன்? அவன் கேட்பதை பரிசளிக்க வேண்டும். என்ன பரிசு கொடுக்கணுமா? இது என்னன்னா அக்கிரமமா இருக்கே. ஆத்திரப்படாதே அழகேசா. நான் தான் ஆணையிட்டேன். என்ன? அந்த கஜேந்திரனை கொன்றுவிடு என்று. ஐயோ, இப்போ வாத்தியார் கஜேந்திரனை கொல்லல, கஜேந்திரன் தான் வாத்தியாரை கொன்னுட்டான். என்ன உளறுகிறாய்? யார் வளர்றது? ஆ? இல்லன்னா நான் சத்தியமா சொல்றேன், கஜேந்திரன் தான் வாத்தியாரை கொன்னுட்டான். அண்ணா அண்ணா அண்ணா, என்ன காதல் காதல். என்னடா காதல்? இது தெய்வீக காதல் அண்ணா, தெய்வீக காதல். ஆஹா ஆஹா. அண்ணா, காதல் போதையிலே அவங்க மெய்மறந்து பேசிக்கிட்டு இருந்தது என் கண்ணால பார்த்தேன், நான் கண்ணால பார்த்தேன். ஏ பழக்கம் போல் காதால் கேட்குது இல்லையா? கேட்டேன் கேட்டேன். அன்பே மன்னனன் இந்த மாநிலமே எதிர்த்து வந்தாலும் சரி, நமது காதலை தடுக்க முடியாது. யார் சொன்னது அப்படி? இது அமுதா. முட்டாள். யாரு? இனி ஒரு முறை அப்படி சொன்னாலும் நாவல் துண்டித்து விடுவேன். ஐயா, இது என்னடா வம்பா இருக்கு? அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதுக்கு ஏனாக்க துண்டிப்பானு? உங்கள் மகள் செய்த மானக்கேட்டுக்கு இந்த அப்பாவி அடிப்பானே. ஏன் தலைவிதி? அவமானம் அவமானம். யாருங்கே? அழைத்து வா அமுதாவை. இதோ நாங்களே வந்து விட்டோம். நாங்கள் எப்போது முளைத்தது இந்த நாங்கள்? காட்டு மிராண்டி பயலை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல வெட்கமாயில்லை உனக்கு? காதலித்தவரை கல்யாணம் செய்து கொள்வதிலே வெட்கம் என்னப்பா இருக்கிறது? காதல் அரசால பிறந்தவனுக்கும் அனாதை பயலுக்கும் காதல். கண்ணமையில் வான்கோரியை காதலிப்பதா நாட்டு மக்கள் தூத்துவார்கள்? அமுதா, தூத்துவார்கள். இல்லையப்பா, போற்றுவார்கள். அப்பாவை போல பெண்ணும் பரந்த உள்ளம் படைத்தவள் என்று. அப்பா, புரட்டி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் பழைய ஏடுகளை. அன்று அரண்மனையிலே பணிப்பெண்ணாக இருந்தவளை காதலித்து மணந்து அரச சிம்மாசனத்திலே அமர்த்தினீர்களே, அதை மறந்து விட்டீர்களா? யார் சொன்னது அப்படி? ஆமா, அது அந்த காலம். ஓஹோ, இந்த காலத்துல என்ன விசித்திரம் நேர்ந்து விட்டதாப்பா? கதிரவன் மேற்கே உதிக்கிறானா, இல்லை கடல் நீர் இனிக்கிறதா? அமுதா, நீ கற்ற வித்தையை என்னிடமே காட்டுகிறாய். கடைசியாக சொல்லுகிறேன், இந்த நாட்டின் எதிர்கால மகாராணி ஒரு மனித மிருகத்தை காதலிப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது. அப்பா, மறுபடியும் அப்படி சொல்லாதீர்கள். இன்று அவர் மனிதர்கள் மாணிக்கம், கலைகளின் இருப்பிடம், வீரத்தின் பிறப்பிடம். ஆமா, கன்னியரை மயக்குவதிலே கைதேர்ந்தவர். என்னதான் முறைக்கிறாய் திருட்டு பயலே? கள்ளன் கபடம் அறியாத என் பெண்ணை இந்த கலிக்கு கொண்டு வந்து விட்டாயா சண்டாளா? அப்பா, பார்த்தீர்களா? அவர் பழைய நிலையில் இருந்திருந்தால் இந்த மாளிகையும் நீங்களும் இந்நேரம் பொடிப்படியாக இருப்பீர்களே. அமுதா, இந்த அனாதையை, நன்றி கெட்ட நாயை, தகப்பம்பே தெரியாத தருதலையை நீ மணப்பதை விட நானே உனக்கு விஷம் வைத்து கொண்டு வருகிறேன். அருமையான நாடகம், இனிமையான காட்சி. நந்தினி, குமுறும் எரிமலையின் மீது வெடிமருந்தை வீசாது. போகட்டும், விடுங்கள். அமுதா அவளுக்கு பொருத்தமானவனைத்தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். இல்லாவிட்டால் எந்த மகாராஜா வந்துவிடப் போகிறான் உங்கள் மகளுக்கு மாலையிட? அதிக பிரசங்கித்தனம். என் மகள் என்பதற்காக இப்படி பேசுகிறாய். இவளே உன் வயிற்றில் பிறந்திருந்தால் இப்படி நடந்திருக்க மாட்டாள். எங்களை இழிவாக பேசுவதே உனக்கு ஒரு பொழுதுபோக்காகிவிட்டது. நந்தினி, இனி ஒரு முறை என் ஆத்திரத்தை தூண்டினார் உன் ரகசியத்தை அம்பலமாக்கி விடுவேன். ஜாக்கிரதை. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.